ஒருத்தன் இருக்கான் பாரு, இளையராஜான்னு ஒருத்தன் பிடிச்சிட்டு அதுதான் சைட் டிஷ் எனக்குலாம். நம்ம தான் தராசு வச்சிருக்கோமே, மிஷ்கின் ஒன்று சொல்லிட்டு அவங்க கல் இந்த பக்கம் வச்சிருக்கேன், மற்ற தூக்கிடுவேன் சொல்லு, அதுக்கு தான் பண்ணுறேன். அப்போ இங்கே இருக்க ஜெனரேஷன், நியூ ஜெனரேஷன் என்ன பார்க்குறாங்க, நடிப்பு அப்படின்னா என்னன்னு ஒரு எழவே தெரியல. இது ஓத்தா, இது நடிப்பே கிடையாது, இது ஆப்பு, இது அவலட்சணம், அழுக்கு. ஆக்சுவலி ஒரே பெட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதிஸ் வித் மேட்சிங் ஷர்ட். பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிப்பில் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் வெளிவந்துள்ள வணங்கான் வெற்றி நடை போடுகிறது. ஒருத்தன் இருக்கான் பாரு, இளையராஜான்னு ஒருத்தன் பிடிச்சிட்டு அதுதான் சைட் டிஷ் எனக்குலாம் போட்டு சைட் டிஷ். அதான் மனிதர்களை அதிகமாக குடிகாரன் ஆக்குனதும் அவர் தானே வச்சுங்களேன். ஏன்னா இனிஷியேஷன் அங்கே தான் நடக்கும் ஆக்சுவலி. இல்லை நான் சொல்கிறேன், ஒன்ஸ் இன் வைல் ஐ ஜஸ்ட் கோ அவுட் ஆக்சுவலி. ஏன்னா ரொம்ப சீரியஸாக பேச முடியாது. ஏன்னா திடீர்னு ரஞ்சித் படப்படன்னு பேசிட்டே இருந்தான், என்னடா அப்படி பேசுகிறான், சீரியஸாக பேசுகிறான்னு அப்படி ஐ கேனாட் டாக் தட். ஸோ பரவாயில்ல, சின்ன சின்ன கான்ட்ரவர்சி வரேன், அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்ல ஏதாவது. அப்போ ஸோ வி ஹாவ் டு திங்க் வெரி சின்சியர்லி. இந்த படம் வந்து எல்லாருமே பார்க்கும்போது உடனே ஒரு கட்டம் கட்டியோ அவன் தான் பயந்துக்கிட்டே இருக்கான் வயிற்றில் புளிச்ச கரைச்சி 24ஆம் தேதி எல்லாம் குடிகார கதை பண்ண நினச்சிக்கிறேன். ஏங்க ஒரு 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 எக்ஸ்ட்ராடனரி ரைட்டர் நான் சொல்லிட்டேன். அவன் எக்ஸ்ட்ராடனரி ரைட்டர் என்ன பண்ணுறான், தான் முதல் படம் எடுக்கும்போது அவன் தேர்ந்தெடுக்கிறான் என்ன கதை பண்ணலான்னு. எப்படியாவது ஒரு குத்துப்பாட்டு வச்சு ஒப்பேத்திடலாம், ஒரு பெரிய தலைக்கு வந்து கதை சொல்லி எதாவது பண்ணிடலாம், ஏதோ ஒன்று சொல்லி பண்ணிடலாம், இப்படிலாம். அவன் தன் சமூகத்தையும் தான் வாழ்ந்த இடத்தையும் அவன் சேகரித்த அந்த ஆர்ட் மூலிமா உத்துப்பாக்க தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் கம்பைல் பண்ணிட்டு யோசிக்கிறான். அவனுக்கு வந்திருக்கும், ஏன் ஒரு மனிதன் குடியால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனே நான் புரோட்டாகனிஸ்டாக, நான் ஒரு கதாநாயகன் நான் ஏன் சொல்ல வேண்டும் அப்படின்னா, இந்த பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டனுக்கு போன மனிதர்கள் இருக்காங்க பாருங்க. இப்போ பாருங்கள், அந்த நான் சொன்ன அந்த ஃப்ரான்சிஸ் கிருபா, அவன் அந்த பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டன் போய் வர முடியல. 99 விழுக்காடு அந்த இடத்துக்கு போனால் பிறகு அவங்களாம் வர முடியல. ஸோ ஒரு குடிகாரர்கள் ஆகுவதற்கு மிகப்பெரிய காரணம் ஒன்றும் இல்லை, கனடா நாட்டில் ஃபர்ஸ்ட் நேஷன்ஸு அங்கே இருந்த மனிதர்கள், அமெரிக்கா நாட்டினுடைய அங்கே இருந்த செவ்விந்தியர்களை நம்ம போயிட்டு கொன்று இழுத்து அவங்கள ரோட்டில் விட்டுட்டு குடியை வாங்கி கொடுத்தோம். அவன் நிலத்தில் மரங்களோடையும் பறவைகளோடையும் நிலத்துலையும் வாழ்ந்த மனிதனை அவன் நிலத்தை பறிச்சுக்கிட்டு, எப்படி வெள்ளைக்காரன் வந்து நம்ம நிலத்தை பறிச்சான் பாருங்க, பறிச்சுட்டு அவனுக்கு குடியை வாங்கி கொடுத்தோம். நண்பர்களே, நீங்கள் கனடா போனீங்கன்னா இங்கே என்ன ட்ரிபிள் ஏ இருக்குது, அங்கே அவ்வளவு ரீஹாப் சென்டர்ஸ் இருக்குது. காலையில் 7 மணிக்கு 5 மணிக்கெலாம் அந்த குளிர்லையும் அவங்க குடிச்சிட்டு ரோட்டில் கிடப்பாங்க. பனியில் கிடக்கிற ஆளுங்க நான் பார்த்துருக்கேன். ஏன் வந்துச்சுன்னு நம்ம பார்க்கணும். நம்ம ரொம்ப தள்ளி போய்ட்டு ஒரு காரி துப்புற மாதிரி ஒரு குடிகாரம் படுத்திருக்கும் போது அப்படி பார்த்து போயிடுறோம். அவன் ஒருவேளை ஃப்ரான்சிஸ் கிருபாவாக இருக்கலாம். ஃப்ரான்சிஸ் கிருபா ஏன் அப்படி வந்தான்னா, நீங்கள் ஃப்ரான்சிஸ் கிருபாவுடைய லைஃப்பை போயிட்டு நீங்கள் போய் பார்க்கணும். அதுக்கு யாராவது நிச்சயம் ஒரு காரணம் இருக்கும். ஒரு குடிகாரர்களாக இந்த சமூகத்தில் புறந்தள்ளப்பட்டவர்கள், அதுக்கு நம்மளும் ஒரு காரணம் நான் சொல்ல வரேன். அதுக்காக தான் அந்த படம் எடுத்திருக்கேன். அந்த படத்தினுடைய முதல் பகுதியில் வந்து ஒரு கதைக்கு தேவையான எஸ்டபிளிஷ்மெண்ட் மட்டும் அவன் பண்ணியிருக்கான். இந்த சமூகத்தில் வந்து நடிப்பு அப்படின்றது அவ்வளோ எளிது. கண்ணாடி முன்னாடி தான் அழுது பார்த்துன்னு வச்சுக்கோங்க, பக்கத்தில் அம்மா சொன்னாங்க, டே நீ என்ன நடிக்கிறடா. என் தெரிஞ்ச ஒரு நண்பர்கள், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, அறிவானவங்க. ஹஸ்பண்ட் வந்து பெரிய இன்ஜினியரு, அம்மா வந்து அவங்களும் இன்ஜினியரு. அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க பையன் சின்ன பையன், சார் இந்த பையன் நல்லா நடிக்கிறான் சார். நாங்கள் ஏன் மேடம் நடிக்கணும், சும்மா இருக்கும்போது ஏன் நடிக்கணும், ஏதாவது கேரக்டர் கொடுத்தா தான் நடிக்கணும், சும்மா இருக்கும்போது ஏன் அவங்க சொல்கிறாங்க, எப்படி ப்ராக்டிஸ், இப்போ பாருங்கள் நடிக்கணும் பாருங்கள், டேய் தம்பி அழுனவனே அவன் அழுது கட்டுறான் அப்படின்னு. ஓத்தா எனக்கு ஏதாவது வச்சு உமான வாயில் பிடிக்கணும் போல. இல்லை சமூகம் எப்படி இருக்கு பாருங்க. அதாவது இன்ஸ்டாகிராமை திறந்தா நடிக்கிறான். என்ன புரியலையா? ஒரு ஆர்டிஸ்ட் பாருங்க, அவனை அந்த படம் இதுக்காகவே பாருங்க. ஏன் அந்த பாப்பாவையும் சோமசுந்தரத்தையும் பார்க்கணும், அஞ்சனால அவங்க பேர், ஏன் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா, சோமசுந்தரத்தை ஒரு சீனில் குடிச்சிட்டு தண்ணியில் கிடக்கிறாரு, ஒரு நண்பன் வந்து தூக்குறான், அவர் அது கேமரா மேலேருந்து டாப் ஆங்கிளில் கொஞ்சம் ஒரு 3 அப்படி
3/4 இருக்கு. அவர் இப்படி திரும்பி பார்க்குறாரு. எனக்கு நெஞ்சே வெடித்து போல இருந்துச்சு. 27 வருஷம் சினிமாவை ஒத்து பார்த்துக்கிருக்கேன். மிகச்சிறந்த நடிகர்களோடு நடிச்சுக்கிருக்கேன். என்னுடைய ட்ரெயினில் மிகச்சிறந்த நடிப்பை வந்து என் தம்பி வந்து விஜய் சேதுபதி கொடுத்துருக்கான். நான் அந்த சோமசுந்தரனுடைய அவன் திரும்பி அந்த உலகத்தை பார்க்குறான். இடதுபுறம் திரும்பி அதை டைரக்டர் சொல்லி கொடுக்கவே முடியாது. There is a territory where director cannot enter. Only an actor with extraordinary sensibility, with a zero ego, he performs. நண்பர்களே, அந்த ஒரு ஷாட்டுக்கு நீங்கள் கொடுக்குற 150 ரூபா ஈக்குவல் ஆகிடும். அந்த ஒரு ஷாட்டு உடனே ஒரு குரூப்பு போய் எழுதும், என்ன அப்படி பிடிங்கிட்டார், நாங்களும் தான் பார்த்தோம், இப்படி திரும்பினார், அவ்வளோதானே. எழுதுங்க நண்பர்களே, எழுதுங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம தான் தராசு வச்சுருக்கோமே. மிஷ்கின் ஒன்று சொல்லிட்டு அவங்க கல் இந்த பக்கம் வச்சுரு, உங்க அப்படி தூக்கிடு சொல்லு. அதுக்கு தான் பண்ணுறேன். 25 வருஷம் என்னை திட்டி 25வது வருஷத்துக்கு இவனுக்கு ரசிகர் மன்றம் ஆயிடுவேங்க நீங்கள். அது நடக்கும். கண்டினியூஸாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ நீங்கள் இப்போ இங்கே இருக்க ஜெனரேஷன், நியூ ஜெனரேஷன் என்ன பார்க்குறாங்கன்னா, நடிப்பு அப்படின்னா என்னன்னு ஒரு எழவே தெரியலைங்க. இதான் ஓத்தா, இது நடிப்பே கிடையாது, இது ஆப்பு, இது அவலட்சணம், அழுக்குது. ஆக்சுவலாக ஒரு மனிதன் எங்கே நடிக்கிறான் அப்படின்னா, கடுமையான பொய்யை சொல்லும் போது நடிக்கிறான். எங்கள் வீட்டில் வந்து நான் வந்து 10 பைசா திருடுறேன் எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல். எங்கள் அம்மா வந்து அப்படியே பாத்ரூம்குள்ளே போகும்போது அப்படி நீளமாக அப்படி போவாங்க அந்த பாத்ரூமில். அப்போ நான் வெயிட் பண்ணுவேன். அந்த டேபிளில் அந்த செம்பு இருக்கும், ஒரு வெள்ளியில் செம்பு இருக்கும். நான் அம்மா உள்ளே போகிறோன்னே கையை விட்டு அப்படி எடுப்பேன். அதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். பட்டன்னு இருக்கும். எடுத்து 20 நாள் சக்ஸஸ். ஆக்சுவலி 21 நாள் போனவன் வெளியே வந்துட்டான். அப்படியே போனால் அப்படியே கையை விட்டு கீழே உளுந்து கீழே அடி அப்படியே நிற்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு தெரியல, என்னடா பண்ண அப்படின்னாங்க. அப்படின்னா நடிப்பு, ஒரு நடிப்பு எவ்வளோ கஷ்டம் பாருங்க. அப்போ நான் வந்து எங்கள் அம்மாட்ட நடிக்கிறேன். இல்லைம்மா நான் திருடவே இல்லைம்மான்ட்டேன். எங்கள் அம்மா கண்டுபிடிச்சேன். எங்கள் அம்மாவுக்கு தெரியல ஆக்சுவலாக நான் என்ன பண்ணேன். நான் திருடவே இல்லைன்ட்டேன். எங்கள் அம்மா நான் திருடவே இல்லைம்மா அப்படின்ட்டேன். என்ன பண்ணாங்க, ஒரு தீக்குச்சி எடுத்து பற்ற வச்சு, இங்கே பற்ற வச்சு அழிச்சு இப்படி தொட்டாங்க. எங்கள் அம்மா சொல்லி கொடுத்ததுனால நீ நல்ல நடிகன் நல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நடிகன் அப்படின்றவன் வாழ்நாள் முழுவதும் அவன் ஒரு தியேட்டர் பேக்ட்ராஃபில், அதுக்கு பின்னாடி வந்து முத்துசாமி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கலைஞன் இருக்கான். முத்துசாமி வந்து ஒரு மிகச்சிறந்த சிறுகதைகள் எழுதியிருக்காரு. ஒரு வாழ்ந்த ஒரு பெரிய ஒரு இந்தியாவினுடைய ஸ்டான்லி ஸ்டாவிஸ்கி அவர். அப்போ அங்கே இருந்து அவன் நுட்பத்தை பார்த்து 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 வந்திருக்கான். அப்போ அவன் ஒரு டெக்ஸ்ட் புக் சமூகத்துக்கு. ஒரு மனிதன் எப்படி நடிக்கிறான்றதை எப்படி பார்த்துக்கணும்னு அந்த பாப்பா நடிச்சிருக்கா. நான் சொன்னேன், படம் பார்த்து வந்து போதுண்டி உனக்கு அப்படின்னு. நீ ரொம்ப வெயிட் பண்ணி இந்த பாரு பயங்கரமான காருகர்லாம் வாங்கி பெரிய லெவலில் நடிக்கணும்னு நினைக்காத. உன் லைஃப்பில் ஒரு சத்யஜித் ரே படத்தில் நடித்தது அளவுக்கு நீ நடிச்சிட்டி, போதுண்டி உனக்கு அப்படின்னு. ரொம்ப எக்ஸ்ட்ரானரியான ஒரு இந்த படத்தில் வந்து நான் வந்து இப்போ என்னென்னா, நம்ம வந்து என்ன நினைக்கிறோன்னா, சினிமாவை முழுக்க கேளிக்கையாகவே பார்க்குறோம். போனோடனே மச்சான் என்ன மச்சான் 5 நிமிஷத்தில் பாட்டு ஏதாவது வருதா, அப்புறம் என்ன, இதுதான் வீட்டில் நடந்துக்கிட்டே இருக்கேன். ஒரு சினிமான்றது என்னங்க, ஒரு பெரிய டிசிப்ளினுங்க, ஒரு தவம்ங்க. சினிமா என்ன நடக்குது, உள்ளே போகிறீங்க, செல்லெல்லாம் ஆஃப் பண்ணி உள்ளே வைக்கிறீங்க. அவன் வந்து நாதல்லாம் போடுவான், அதெல்லாம் அங்கேயும் பேய்கள்லாம் வரும். அதை சின்ன குழந்தைங்களுக்குலாம் வந்து வரும். சின்ன குழந்தை இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சிகரெட் பிடிக்காதீங்க, அது பிடிக்காத 2 நிமிஷம் வரும். எதுக்கு போடுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக சிகரெட்டை நிப்பாட்டினா முடிக்க போகுது. ஒரே ஒரு வார்த்தை, சிகரெட்டை நிப்பாட்டினா முடிஞ்சு போச்சு கதை. படம் ஃபுல்லாக சிகரெட்டு. அவன் நான் என் படத்தில் யாராவது குடித்தாங்கன்னா கீழே போய் பிடிக்காதுக்கு உடனே கெடுது. எவ்வளோ போராக இருக்குங்க. உடம்புட்டு அங்கே தெரியுமே, அதை விட்டா தான் பண்ண பரவாயில்ல என்னப்போ. அப்போ அதெல்லாம் போட்டு ஒரு படத்துக்குள்ளே போகும்போது ஒரு மனிதனை அவன் காட்டுறான். ஒரு என்ன அழகான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனான ஒரு இடம் சினிமா. அந்த மாதிரி ஒரு சினிமா. ஸோ ஒரு கேளிக்கையாக மட்டும் சினிமா வந்து நீங்கள் இந்த படத்தை பார்க்காதீங்க. நான் சொல்லுவேன், இந்த படத்தை பார்க்காதீங்க, ப்ளீஸ் வராதிங்க. சமூகத்தின் மேலே உங்களுக்கு, உங்கள் மேலே உங்களுக்கு
உங்கள் குழந்தைகள் மேலே உங்களுக்கு, உங்கள் தாய் தந்தையர் மேலே, உங்கள் நண்பர்கள் மேலே, உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்க ஒரு நாய் மேலே உங்களுக்கு உங்களுக்கு அன்பு இருந்தால் கூட நீங்கள் நல்ல திரைப்படங்களை தேடி போய் பாருங்கள். கேளிக்கை படங்களை பார்க்கணும், வேடிக்கை படங்களை பார்க்கணும். அது ஒரு ஆர்ட் ஃபார்ம், ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சப் ஆர்ட் ஃபார்ம். திஸ் இஸ் அ கிரேட் ஆர்ட் ஃபார்ம். இந்த கிரேட் ஆர்ட் ஃபார்ம் அவன் எடுத்திருக்கான். இந்த படத்தில் வந்து அந்த பாரி டே எந்திரிச்சுன்றான் அவன் நடிச்சிருக்கான். எனக்கு அவன் வந்து ஜமால நடித்தான், படம் பார்க்கல. ஜமான்னாங்க, என்னடா மற்ற ஜமான்னு விட்டுட்டேன். என் தம்பி வந்து கேட்டான், என்னடா ஜமா பார்க்கல. டே சரி ஜமா பார்க்கல, விட்றா, என்னடா பார்த்துக்கலாம்டா, விட்றா. அவன் வந்து அப்பப்போ வருவான், வந்து ஒரு 2 தடவை ட்ரிங்க்ஸ் போட்டிருக்கான் என் கூட இப்படி நடுவில். இந்த படத்தில் அவன் வந்து ஒரு அடிக்டட், அதாவது எப்படின்னா அடிக்டட்னா தி அடிக்டட், அதாவது வந்து உலகத்தின் உச்சத்துக்கு ஒரு அடிக்ஷன் போங்கள்ல, அந்த கேரக்டர். அந்த கேரக்டர் நான் பார்த்துட்டு, அவன் வந்து உடல் மொழி டைரக்டர் வாங்கியிருக்கான், முக பாவனைகள் எல்லாமே அவன் வெளியிட்டிருக்கான், எவ்ரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதாவது அந்த ஒரு கேரக்டரை பார்க்குறதுக்கு நீங்கள் 4 வாட்டி இந்த படத்தை பார்க்கலாம். ஒரு ஹோப்பே இல்லாத ஒரு கடைசியில் வந்துட்டு போகிற ஒரு கேரக்டர். வாட் அ பியூட்டிஃபுல்லி எச்டு, வாட் அ பியூட்டிஃபுல்லி ரிட்டன் கேரக்டர், வாட் அ பியூட்டிஃபுல்லி டைரக்டர் கேரக்டர். பியூட்டிஃபுல் டைரக்டர், வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. ஆனால் கொஞ்சம் தாடி எடு, ஆக்சுவலாக போர் அடிக்குது. அன்றைக்கே தாடி எடுக்க சொன்னேன் ஆக்சுவலாக. அது ஒரு வாட்டி பெரிய டேரக்டர் மாதிரி இப்படி தடவிட்டு, எட்ரா அழகாக தானே எனக்கு மூஞ்சி, உட்காரடா. சச் அ ஃபென்டாபுலஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தை நான் பார்த்தது. இப்போ இந்த படத்தை பார்க்கும்போது நான் அப்படிதான் சொல்கிறேன், எப்பயுமே ஒரு மேடையில் வந்து பேசும்போது இந்த படம் நல்லா இருந்துச்சு, இந்த படத்தை ஒரு வரை பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது அப்படின்னு போனேன்னு வச்சுங்களேன், அதுக்கு நான் எங்கேயாவது போய் பாத்ரூமில் போய் எங்கேயாவது வலிக்கு விழுந்திருக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ ஐ ரியலி வாண்ட் டு டெல் சம்திங். இட்ஸ் எ பியூட்டிஃபுல் மூவி. எனக்கு என்னென்னா 2025 இந்த வர்ற நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ரொம்ப நுட்பமாக தெரிஞ்சிச்சு. ஏன்னா அந்த 75-80 வருடம் சினிமாவை பார்த்து புளிச்சு போன புளி ஏப்பம் தெரியும் சொல்லுவாங்க, புளிச்ச ஏப்பம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த புளிச்ச ஏப்பம் தான் எல்லாமே. இப்போ நானும் வெற்றிமாறன் நமீர்லாம் மறந்துக்கிட்டு இருக்கோம் என்ன பண்ணுறது அப்படின்னு. ஆனால் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு வந்து ரைட்டர்ஸ் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எங்களுடைய ஆத்தர்ஸ் எங்களுக்கு வந்து எப்பயுமே ஹோப் கொடுத்துட்டே இருக்காங்க. இப்போ இன்றைக்கி வர்ற ஆளுங்க தே டேக்கிங் பியூட்டிஃபுல் மூவிஸ், எக்ஸ்ட்ராடனரி மூவிஸ். இந்த படம் தமிழ் சினிமாவில் வந்து இந்த படத்தை போய் நீங்கள் வந்து தரசை எடுத்துகிட்டு போயிட்டு, இந்த ஃபஸ்ட் ரீல் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ரீல் நல்லா இருந்துச்சு, தேர்ட் ரீல். அந்த படத்தில் வந்து அந்த ரீஹாப் சென்டரில் நடக்கிற அவுட்ஸ்டாண்டிங் காமெடி நீங்கள் இது தமிழ் சினிமாவில் பார்த்துருக்க மாட்டேங்க. அந்த மனிதர் எங்கே அவர் யார், எங்கள் பேர் சார் இருந்திருக்கீங்க சார், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு தான் சார். மாறன், என்ன பெர்ஃபார்மன்ஸ், ஒரு பெரிய கிளாப் கொடுங்க. ஸோ இந்த படத்தை நீங்கள் வந்து எப்படின்னா உங்கள் சுயத்தை அவுத்து வச்சுட்டு, உங்களுடைய அப்சஷன் எல்லாம் அவுத்து வச்சுட்டு அப்படியே ரொம்ப அமைதியாக பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் டேல், இட்ஸ் அ மாரல் டேல். இது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி உங்களை சிந்தனையை தூண்டுது. ஒரு குடும்பம், அதாவது எப்படின்னா நம்ம எல்லாருமே லைஃப்பை வைக்காரியஸாக தான் பார்க்குறோம். நம்மள்ட்ட இல்லை பக்கத்து வீட்டுக்காரன் குடிக்காரன், நம்மள்ட்ட இல்லை பக்கத்து வீட்டுக்காரன் ரேப்பிஸ்ட்டு, நம்ம இல்லை பக்கத்து வீட்டில் பொண்டாட்டி அடிக்கிறான், இல்லையா பக்கத்து இருக்கிற பொண்டாட்டி அடிக்கிறான், நானும் அடிக்கிறேன் அவன் கூட. ஏதோ ஒரு வகையில் அவன் குடிக்கிறான்னா அதுக்கு நானும் ஒரு காரணியா. இந்த சமூகம் வந்து எப்படின்னா ஒரு சிலந்தி வலை தான், ஒரு இடத்த தொட்டால் இந்த பக்கம் அதிரும். சமூகம் எல்லாம் எவ்ரிதிங் இஸ் இன்டர் கனெக்டட். இந்த படம் ஒரு எக்ஸ்ட்ராடனரி படம். இந்த படம் பாருங்கள். ஐ எம் வெரி ப்ரவுட் டு see this film. ஒரு ரொம்ப நான் பார்த்தேன், ரொம்ப சந்தோஷப்பட்டேன். விமர்சனம்லாம் நீங்கள் பண்ணுவீங்க, நீங்கள் வழக்கம் போல் பண்ணுவீங்க. ஒரு குவார்ட்டர் அடிச்சுட்டு போய் பாருங்கள் படத்தை. ஆக்சுவலாக அப்படி விமர்சனம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இல்லை சும்மா போய் பார்த்து ஒரு குவார்ட்டர் வெளியே வந்து அடிங்க. ஆக்சுவலாக இது ஒரு விளையாட்டுக்கு தான் சொன்னேன். ரொம்ப ஒரு ஜென்யூனான படம். ரொம்ப ஒரு ஆழ்மனத்துலேருந்து ஒரு இளைஞன், ஒரு குழந்தை எடுத்திருக்கான். அவன் இன்னும் தமிழ் சினிமாவில் அவன் உயிரோடு இருக்க வரைக்கும் அவன் நல்ல படங்கள் பண்ணுவான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவன் வந்து டைட்டிலில் போடும்போது, தேங்க்ஸ் கார்டில் போகும்போது சிங்கிள் சைட் மேத்தோன்னு போட்டிருந்தான். நான் அப்படியே ஷாக் ஆச்சு உடம்பு.
ஒரு சிங்கிஸ் மேத்யோ ஐத் மேத்தோவை படித்தவன் மட்டும்தான் அந்த சமூகத்தை அவ்வளோ நேசிக்க முடியும். ஒரு சிங்கிஸ் ஐத் மேத்தோவை படித்தவன் மட்டும்தான் ஒரு மனிதர்களை எப்படி உற்று பார்க்க முடியும்னு அவன் கற்றுக்க. அவன் பெரும் கலைஞன் அவன் கற்றுக்கிட்டான். டால்ஸ்டாய், டாஸ்டாவஸ்கி ஒரு படி மேலே போனவன் அவன் ஆக்சுவலாக. சிங்கிஸ் ஐத் மேத்தோ, நாங்கள்லாம் சிங்கிஸ் ஐத் மேத்தோ முதல் ஆசிரியனோ இல்லை குல்சாரியோ அல்லது ஜமீலாவோ படிக்காமல் நான்லாம் இன்னைக்கு இந்த மேடல் இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ அவனை அந்த பார்த்த உடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷம். எனக்கு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணேன். நல்ல படங்கள் நீ பண்ண போகிற ஃபுல்லாக. அதுக்கு நீலம் அவன் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக ஒர்க் பண்ணியிருக்கான். தேங்க்யூ ஸோ மச். வாட் அ பியூட்டிஃபுல் ஈவினிங். ஒரே பெட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட். பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிப்பில் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் வெளிவந்துள்ள வணங்கான் வெற்றி நடை போடுகிறது.